கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் டெல்லியில் 2வது முறையாக சிபிஐ அதிகாரிகள் 5.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் விஜயிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியது. 2வது கட்டமாக நேற்று காலை 10:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். 5.5 மணி நேர விசாரணைக்கு பின்னர் மாலை 4:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியேறிய விஜய் காரில் இருந்து இறங்கி தனது ஆதரவாளர்களை பார்த்து கையசைத்து விட்டு சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அடுத்த கட்ட விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் வழங்கப்படவில்லை என்றார். பல தகவல்கள் எங்களுக்கு கைது, சார்ஜ் ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாம் தவறான தகவல்கள். இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தரா எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. இதனையடுத்து தனி விமானம் மூலம் தாவேக தலைவர் விஜய் சென்னை திரும்பினார். கரூர் நெரிசல் வழக்கின் குற்றப்பத்திரிகையில் தாவேக தலைவர் விஜயின் பெயரை சேர்க்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் பரப்புரைக்கு 6 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன் என நேற்றைய விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியதாகவும், அதற்கு சாலையில் பல்வேறு இடங்களில் வளைவுகள் இருந்ததால் தாமதம் ஏற்பட்டதாகவும் விஜய் பதிலளித்ததாகவும், அதற்கு சிபிஐ தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை வழங்கிய சிசிடிவி ஆதாரங்களின்படி தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசும்போது சிலர் மயங்கி விழுந்த காட்சிகள் இருப்பதை சுட்டிக்காட்டி விஜயிடம் கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. வாகனத்தின் மேலே இருந்த போதும் கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா எனவும், கீழே நிலைமை மோசமாக இருந்ததை உணரவில்லையா எனவும் விஜயிடம் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெரிசல் ஏற்பட்ட போதும் பேச்சை நிறுத்தாதது ஏன் எனவும், நெரிசல் குறித்து காவல்துறை தெரிவிக்கவில்லையா என்றும் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் வழிகாட்டுதலின்படியே கூட்டத்திற்கு தான் வந்து சென்றதாகவும், காவல்துறை நினைத்திருந்தால் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் என்றும், தங்கள் வேலையை செய்ய காவல்துறையினர் தவறிவிட்டதாகவும் விஜய் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை மீதான விஜயின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை வழங்குமாறு சிபிஐ அதிகாரிகள் கோரியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிப்ரவரி முதல் வாரத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டிருப்பதாகவும், அதில் தாவேக தலைவர் விஜயின் பெயர் இடம்பெறலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இதில் உரையாற்றுவதற்காக காலை 9:25 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்துக்கு வரும் ஆளுநர் RN ரவிக்கு பேண்டு வாத்தியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்படவிருக்கிறது. சரியாக காலை 9:30 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பின்னர் ஆளுநர் RN ரவி உரை நிகழ்த்த உள்ளார். ஆளுநர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி முடித்ததும் அந்த உரையை தமிழில் சபாநாயகர் அப்பாவு வாசிக்க உள்ளார். அத்துடன் முதல் நாள் கூட்டம் நிறைவடைய உள்ளது. அதன்பின் சபாநாயகர் தலைமையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கும் நிலையில் இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விலகியதாக அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் பனியின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் வியாழன் வரை வறண்ட வானிலை நிலவும் என்றும், வரும் 23 முதல் 25ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலகியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரித்து 1,07,000 ரூபாயை கடந்து புது உச்சம் தொட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக தங்கத்தின் விலை தொடர் ஏற்றத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் வாரத்தின் முதல் வர்த்தக நாளான திங்கட்கிழமை கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 13,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 360 ரூபாய் அதிகரித்து 1,07,600 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
வெள்ளி விலையும் கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 318 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3,18,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதாவது நமக்கு குழந்தைங்க பிறந்திருக்கும் போது அவங்க வந்து மோதிரம் ஏதாவது பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம திரும்ப செய்யணுங்கும் போது ரேட்டு கூட்டிகிட்டே போகுது. ஒரு சின்ன பேபி மோதிரம் கூட நம்மளால வாங்க முடிய மாட்டேங்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு அதெல்லாம் வாங்க முடியாது. வருஷத்துல ஒரு நாள் வட்டிக்கு கொடுத்து வாங்கினாலும் கூட அந்த நகையை வாங்க முடியாம போகுது. தற்போதைய நிலையில் விலை குறைவதற்கான வாய்ப்பில்லை என்று தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார். எப்பொழுது எவ்வளவு உச்சம் போகும் அப்படிங்கிற அளவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய உச்சம் பெரிய அளவில் இருக்கும் என்று மட்டும் நிச்சயமாக நம்பலாம். காரணம் என்ன என்றால், பெரும்பாலான நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பெருமளவில் அதன் மீது முதலீடு செய்து வருவதும், அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்கள் மற்றும் பெரிய வல்லரசு நாடுகள் தங்களிடம் இருப்பாக வைத்துள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் உயர காத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 19 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை 8% உயர்ந்துள்ளது. சுங்கச்சாவடி கட்டணத்தில் விலக்கு மற்றும் சலுகையை தகுதி இருப்பின் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. சுங்கச்சாவடிகளில் விலக்கு மற்றும் சலுகை பெறுவதற்கான விதிமுறைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் விதி எண் 11 படி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர்கள் உள்ளிட்ட உயர் பொறுப்பு வகிப்போரின் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ், அமரர் ஊர்திகள் உள்ளிட்ட அத்தியாவசிய வாகனங்களுக்கு விலக்களிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதி எண் 9 சுங்கச்சாவடி பயனாளர்களுக்கு தள்ளுபடி கட்டணத்தில் பாஸ் அளிக்க வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும், அதன்படி சுங்கச்சாவடியின் 20 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு 150 ரூபாய்க்கு மாதாந்திர பாஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இணைப்பு சாலையோ பிற சாலைகளோ இருந்தால் இந்த பாஸ் வழங்கப்படாது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தனியார் வாகனங்களுக்கு அந்த மாவட்டத்திற்குள் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் 50% சலுகையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என்பது பொய் என முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலங்களில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் 342 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைக்கப்பட உள்ளது. 4375 ஏக்கர் பரப்பளவில் 1.6 TMC வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் இந்த நீர்த்தேக்கம் அமைகிறது. இந்த பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்தார். நம்முடைய கழக ஆட்சியில் அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லுவாங்க. ஆனால் உண்மை நிலை என்ன? 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. புதிய நீர்த்தேக்கம் மூலம் நாள்தோறும் 170 மில்லியன் குடிநீர் கிடைக்கும் என்றும், அதன் மூலம் 13 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மாமல்லன் நீர்த்தேக்கத்தால் கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் டெல்லியில் 2வது முறையாக சிபிஐ அதிகாரிகள் 5.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் விஜயிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியது. 2வது கட்டமாக நேற்று காலை 10:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். 5.5 மணி நேர விசாரணைக்கு பின்னர் மாலை 4:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியேறிய விஜய் காரில் இருந்து இறங்கி தனது ஆதரவாளர்களை பார்த்து கையசைத்து விட்டு சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அடுத்த கட்ட விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் வழங்கப்படவில்லை என்றார். பல தகவல்கள் எங்க மேல கைது, சார்ஜ் ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாம் தவறான தகவல்கள். இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தரா எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. இதனையடுத்து தனி விமானம் மூலம் தாவேக தலைவர் விஜய் சென்னை திரும்பினார். கரூர் நெரிசல் வழக்கின் குற்றப்பத்திரிகையில் தாவேக தலைவர் விஜயின் பெயரை சேர்க்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் பரப்புரைக்கு 6 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன் என நேற்றைய விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியதாகவும்,
அதற்கு சாலையில் பல்வேறு இடங்களில் வளைவுகள் இருந்ததால் தாமதம் ஏற்பட்டதாகவும் விஜய் பதிலளித்ததாகவும் அதற்கு சிபிஐ தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை வழங்கிய சிசிடிவி ஆதாரங்களின்படி தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசும்போது சிலர் மயங்கி விழுந்த காட்சிகள் இருப்பதை சுட்டிக்காட்டி விஜயிடம் கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. வாகனத்தின் மேலே இருந்தபோதும் கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா எனவும் கீழே நிலைமை மோசமாக இருந்ததை உணரவில்லையா எனவும் விஜயிடம் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெரிசல் ஏற்பட்ட போதும் பேச்சை நிறுத்தாதது ஏன் எனவும் நெரிசல் குறித்து காவல்துறை தெரிவிக்கவில்லையா என்றும் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் வழிகாட்டுதலின்படியே கூட்டத்திற்கு தான் வந்து சென்றதாகவும் காவல்துறை நினைத்திருந்தால் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் என்றும் தங்கள் வேலையை செய்ய காவல்துறையினர் தவறிவிட்டதாகவும் விஜய் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை மீதான விஜயின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை வழங்குமாறு சிபிஐ அதிகாரிகள் கோரியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிப்ரவரி முதல் வாரத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டிருப்பதாகவும் அதில் தாவேக தலைவர் விஜயின் பெயர் இடம்பெறலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.